நம்ம மதர் போர்ட்ல இருக்கக்கூடிய பேக்லைட் சர்க்யூட்ட ட்ராக் பண்றதுக்கு, ஃபர்ஸ்ட் அது மேல இருக்கக்கூடிய ஷீல்ட ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஷீல்ட ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்ப ஷீல்ட ரிமூவ் பண்ணிட்டோம். இதுல என்ன ஃபால்ட் அப்படின்றத செக் பண்ணணும். லைட்டா இங்க பார்க்கும்போது வாட்டர் லாக் ஆன மாரி இருக்கு. கொஞ்சம் நம்ம ஸ்கோப்ல வச்சு டீட்டெயிலா இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். என்ன ப்ராப்ளம்ன்றத இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். பார்க்குற இந்த இடம் ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்டின்னா, ஃபுல்லாவே டேமேஜஸ் ஆயிருக்கிறத நம்மளால நல்லா நோட்டீஸ் பண்ண முடியுது. இந்த இடத்துல ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆயிருந்திருக்கலாம். இந்த கெப்பாசிட்டர்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கெப்பாசிட்டருடைய ஒரு சைடு பேடே வந்து பர்ன் ஆன மாரி இருக்கு. ஆக்சுவலி இது இன்புட் லைன்க்கான கெப்பாசிட்டர். பட் இந்த இன்புட் லைன் கெப்பாசிட்டர் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா என்ன ஆகும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஃபோனே வந்து ஆன் ஆயிருக்காது. பட் நமக்கு ஃபோன் ஆன் ஆகுது, டிஸ்ப்ளே வருது அப்டின்னு சொல்லும்போது, பேக் லைட் மட்டும் தான் அங்க ஒர்க் ஆகல. இந்த கெப்பாசிட்டர்ல டேமேஜ் இருக்காது. மேபி டேமேஜஸ் இருந்தாலும் இந்த கெப்பாசிட்டர் லைன் எப்படி இருக்குன்னா, ஓப்பன் சர்க்யூட்டா இருக்கும். நமக்கு இப்ப நம்ம ஃபால்ட் அப்படின்னு பார்க்க வேண்டியது, இந்த இண்டக்டருடைய லைன்ல இருந்து நமக்கு கரெக்ட்டான அவுட்புட் கிடைக்குதா? தென் அதே போல இங்க இருக்கக்கூடிய இந்த 2 டயோடோட சைட்ல இருந்து கரெக்ட்டான வந்து ஆனோட் அண்ட் விஷயங்கள் கரெக்ட்டா வருதா? அப்படின்றத பார்க்கணும். இந்த டயோட நோட்டீஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு பேட் கொஞ்சம் ரஸ்ட் ஆயி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய டேமேஜஸ் நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியுது. இப்ப தாட்சாருடைய மொபைல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பேக்லைட் சர்க்யூட் தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்ப அத நான் ரெடி பண்றதுக்கு முன்னாடி, நீங்களும் பேக்லைட் சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பத்தி தெரிஞ்சுக்கோங்க.